கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இந்த ராசி பலனை பார்க்கும்போது ராசி பலன் தனியா ஒரு வீடியோவும் நட்சத்திர பலன்கள் தனியா ஒரு வீடியோவும் போட்டிருக்கீங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு வீடியோவும் நீங்க தனித்தனியா பார்த்தாதாங்க புரியும். ஆகவே நீங்க ரெண்டு வீடியோவும் தனித்தனியா பாருங்க. ஏன்னா ஒரே வீடியோ போட்டால் லென்த் ஜாஸ்தியா வருது, சில பேர் பார்க்காம போயிடுறாங்க. அதனால ஒவ்வொரு இதுவும் தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்கேன். ஓகே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள், ஆங்கில மாதம் 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி நவமி திதி. இந்த நவமி திதியில் அதாவது நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறும் சூழ்நிலை உருவாகும். ஆகவே இந்த நவமி திதியில் கொஞ்சம் உறவினர்கள் மத்தியிலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டையும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஆகியவைகளையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது இந்த நவமி திதியில். இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். இந்த பூசம் நட்சத்திரத்தில் சீமந்தம் செய்வதற்கும் புதிய பதவி ஏற்பதற்கும், மேலும் ஏதாவது பண்ணை தொழில்களுக்கு கால்நடைகள் வாங்கி விற்பவர்களுக்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது சாந்தி செய்வதற்கும், கிரக பிரவேசம் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த பூசம் நட்சத்திரத்தில். இன்றைய நட்சத்திரநாதன் சனி பகவான். இந்த பூசம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திரநாதன் சனி பகவான். இவர் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இன்று சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். அதாவது கேட்டை நட்சத்திரக்காரர்களும் மூலம் நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் நிதானமாக எந்த காரியங்களை செய்தாலும் செய்வது அவசியமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 5:30 மணியிலிருந்து மாலை 3:30 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலை 1:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சம்பந்தமான தொழில்களை செய்வதற்கும், விவசாயம் சம்பந்தமான தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும், கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு இந்த கௌரி நல்ல நேரங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த ராகு காலம் மாலை 4:30 to 6 மணி, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி, குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, பகல் 2 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 9 மணியிலிருந்து 12 மணி வரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் ஏதாவது ஒரு முக்கியஸ்தரை, ஒரு விஐபியை சந்திப்பதற்கு இன்று இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் தங்களுடைய வயதில் மூத்தவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்கும், மேலும் நம்மளுடைய மூத்த அதிகாரிகளை, சூப்பர்வைசர், மூத்த அதிகாரி, மூத்த ஆபீசர்ஸ் ஆகியவர்களை ஒரு மரியாதை நிமித்தமாக சென்று பார்ப்பதற்கு இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், சனி. இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதாலும் கொஞ்சம் நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு சிறு விரைய செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். மேலும் தொழில் சார்ந்து வெளியூர், வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். தாயாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மேசராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது வீடு சம்பந்தமாக ஏதாவது லோன் அப்ளிகேஷன் போட்டவர்களுக்கு, அதாவது பிளான் அப்ரூவல் லோன் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்செய்திகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மேசராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், மேலும் உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில்
சனி பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் அறிவார்ந்த முயற்சியாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதியாகிறது. மேலும் உடல் நலம் சார்ந்து ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடை தாமதங்கள் நீண்ட நாட்களாக இருப்பவர்கள் இன்று இந்த உடல்நலம் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது பூமியின் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது எழுத்துத்துறை தபால் துறை ஆகிய முன்னேறிய தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் சில தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது குழந்தைகள் நீண்ட நாட்களாக மந்தமாக கல்வியில் மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாதிரி இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதாலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் கிடைப்பதாகவே அறியப்படுகிறது. மேலும் ஏதாவது குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நண்பர்களால் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. இந்த ஜவுளி தொழில் ஆடை அலங்காரம் போன்ற தொழில் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிள்ளங்கடிச்சுன்னா அது என்று உங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாக அமையும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் சனி பகவான் ராகு சுக்கிரன் சூரியன் புதன் ஆகியோருடன் சஞ்சரிப்பதாலும் அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. எந்த சூழ்நிலையும் இன்று உங்களுக்கு நீங்க எந்த காரியங்களை செய்தாலும் அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். மூதாதையர் சொத்துக்களின் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. தந்தையாரின் மூலம் எதிர்பார்த்த சில நன்மைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் நீங்கள் இன்று ஏதாவது உங்களுடைய திறமையின் மூலம் அரசு அலுவலகத்தில் உங்களுடைய மூத்த அதிகாரிகளில் ஏதாவது உங்களுடைய திறமையின் மூலம் சில பரிசு தொகைகள் வர வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாக அமைகிறது. இன்று ஏதாவது மனைவியின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் மேலும் உங்கள் ராசியில் இருந்து 8ஆம் இடத்தில் ராகு பகவான் சனி பகவான் சுக்கிர பகவான் சூரிய பகவான் இருப்பதாலும் இன்று உங்களுடைய ஏதாவது சிலருக்கு வீண் விரைய செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது. மேலும் தொழில் சார்ந்து சில ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய சில கடன் பிரச்சனைகள் இன்று சில உபதைகள் கொடுப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. முடிந்தளவு இன்று கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து சமாளிப்பதும் அவசியமாகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. இன்று திருமணம் சார்ந்து ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் கொஞ்சம் நிதானத்துடன் கொஞ்சம் முடிவு எடுப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது கூட்டு தொழிலில் சிறு லாபத்தொகை கொஞ்சம் சில தொழிலில் மந்தமாக இருக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடு சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. இருந்தாலும் இந்த சிம்மராசி நேயர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து எந்த காரியங்களை செய்தாலும் நிதானமாக செய்வதும் அவசியமாகிறது. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று உங்களுடைய அதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தையில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. மேலும் சிலருக்கு நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவருக்கு எதிர்பார்த்த வாரிசுக்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. மேலும் குழந்தைகள் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நீண்ட நாட்களாக வாரிசு வேண்டி சில மருத்துவ செலவுகள் செய்வதற்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். கூட்டு தொழில் எதிர்பார்த்த லாபங்கள் வர வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது பழைய கடன்கள் பழைய பாகிகள் இன்று வசூலாவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு.
துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சனி பகவான் செஞ்சிருப்பதாலும் தொழில் சார்ந்த சில விரைய செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது தாயாரின் மூலம் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் சில விரைய செலவுகளும் எதிர்பார்த்த லாபத்தொகை குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் இன்று 4ஆம் இடமாக தாயாரின் மூலம் 4ஆம் இடத்தில் தாயாரின் மூலம் சில தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். தாயாரின் மூலம் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் சனி பகவான் செஞ்சிருப்பதாலும் குழந்தைகள் மூலம் சிறு சிறு விரைய செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த ரியல் எஸ்டேட் சேரவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீர் பணவரவு வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஏதாவது உறவினர்கள் வருகையால் சில மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் வர வேண்டிய ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் ஆகிய 5 கிரகங்கள் மீன ராசியில் செஞ்சிருப்பதாலும் கொஞ்சம் தொழில் சார்ந்து சில விரைய செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். சிலருக்கு ஏதாவது சிலர் எடுத்த காரியங்களில் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். சிலருக்கு தேவையில்லாத சில வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதில் சில தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு சில பொருட்கள் சில இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். வளர்ப்பு பிரயாணிகளால் சிலருக்கு ஏதாவது வீண் விரைய செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். இந்த பண்ணை தொழில் செய்வர்களுக்கு ஏற்ற லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழக வேண்டும். இல்லைன்னா தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சில தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு சில பிரயாணங்கள் சிறு பிரயாணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். அப்படி பிரயாணம் செய்யும் போது பார்த்து பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து பயணம் செய்வது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகிறது. மேலும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் என்று உருவாகும். கேட்ட இடத்துல ஏதாவது அமௌண்ட் கேட்டிருப்பீங்க, கேட்ட இடத்தில் அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் என்று உருவாகிறது. சிலருக்கு ஏதாவது ஒரு சட்டப்படியான சில ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. ஏதாவது நெட்வொர்க் பிசினஸ் அல்லது நேரடியா தொடர்புடைய பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சனி பகவான் செஞ்சிருப்பதாலும் சிலருக்கு ஏதாவது சில தொழில் சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். குடும்பத்திற்கு சில சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவது அல்லது ஒரு நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது ஒரு வீடு கட்டுவதற்கு கடன் கேட்டிருப்பீங்க, அந்த கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாக்கும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களுடன் கொஞ்சம் பார்த்து பழகுவதும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது தேவையில்லாத உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க, அதனால கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. இந்த வெளிநாடு சார்ந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த சில லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது இந்த ஜவுளி தொழிலை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு.
மீனராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலேயே சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று ஏதாவது ஒரு அலங்கார தொழில், மேக்கப் சாதனங்கள் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. மேலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேச்சுவார்த்தையின் மூலம் செய்வதும் அவசியமாகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். இந்த மீனராசி நேயர்களுக்கு, மீனராசி நேயர்களை பொறுத்தவரை ஜென்மசனி நடப்பதாலும் மேலும் உங்க ராசியிலேயே ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் இருப்பதாலும் கொஞ்சம் அரசு சார்ந்து எந்த ஒரு விஷயங்கள் செய்வதாலும் அதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மீனராசி நேயர்களுக்கு. நன்றி நேயர்களே. மீண்டும் இன்றைய ராசி பலனை நாளை சந்திப்போம். நட்சத்திர பலனை பொறுத்தவரை தனியாக ஒரு வீடியோ வருது, அந்த நட்சத்திர பலனை நீங்க பாத்துக்கீங்க, அது தனியாக அப்லோட் செய்யறேன். நன்றி, வணக்கம்.